9th தமிழில் தேர்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 8 இயல் 9. இப்போது இயல் 8ல் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 216 இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து 2 மார்க்கில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 218 இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணம் இலக்கண குறிப்பு. அடுத்து பேஜ் நம்பர் 219 இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம். ஸோ இதெல்லாம் ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு 2 மார்க்ஸில் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்து பேஜ் நம்பர் 223 இருக்கக்கூடிய யாப்பிலக்கணம். ஸோ இதோட உறுப்புகள் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அசையோட வகைகள், அசை என்றால் என்ன, இது வந்து 2 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இயல் 8ல் இருக்கக்கூடிய குருவினால் என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 226 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்டு கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த்து கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த்து கொஷின் இம்பார்ட்டன்ட். தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து கொஷின் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் கொஷின் அசை எத்தனை வகைப்படும், இது வந்து 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா 5 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து பேஜ் நம்பர் 227 சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். 5 டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின். செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்டு கொஷினும் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் கொஷினும் இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 6 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. தேர்டு கொஷின் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து கொஷினும் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு வந்து ரிப்பீட்டட் கொஷின், தேர்டு ஃபோர்த்து வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்டு தேர்டு 3மே வந்து இம்பார்ட்டண்ட்டு. இதில் தேர்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் வந்து 8 மார்க்கில் உங்களுக்கு 6 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 3மே இம்பார்ட்டண்ட்டு. 3ஐயும் வந்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 227 பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்கு வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சொற்றொடர்களை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக, இது 2 மார்க்கில் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அஞ்சல் அட்டையில் எழுதுக, இது வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பேஜ் நம்பர் 229 இருக்கக்கூடிய பொருத்தமான வாய்ப்பாடுகளை வட்டமிடுக, இந்த கொஷின் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அகராதிகள் காண்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வேர்டில் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினைத்தொகைகளை பொருத்தி எழுதுக. ஸோ இதெல்லாம் வந்து 1 வேர்டில் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. எல்லா லெசன்லேயும் வந்து இந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இருக்கும். கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் இதிலிருந்து 1 வரும். அடுத்து கலைச்சொல் அறிவும் வந்து வரும். ஸோ இது 2ஐயும் படிச்சுக்கோங்க. அடுத்து இயல் 9ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பேஜ் நம்பர் 237 இலக்கண குறிப்பை வந்து படிச்சுக்கோங்க. பகுபத உறுப்பிலக்கணம் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 240 இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து குருவினால் என்னென்ன கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பார்க்கலாம். பேஜ் நம்பர் 248 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், தேர்டு கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்டு கொஷினும் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் கொஷின் வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தேர்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து சிறுவினால் என்னென்ன கொஷின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கொஷின் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த்து கொஷின் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த்து வந்து ரிப்பீட்டட் கொஷின், சிக்ஸ்த்து வந்து 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இம்பார்ட்டன்ட். இல்லை சிக்ஸ்த்து கொஷின் ரிப்பீட்டட் கொஷின். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து செகண்ட் வந்து 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டட் கொஷின். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நயம் பாராட்டுக, இது வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மொழியோடு விளையாடலை பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை கண்டுபிடிக்க, இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து அகராதியில் காண்க, தொகை சொற்களை கொண்டு பத்தியை சொருக்குக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க.
ஸோ இது வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. கன்ஃபார்ம் வந்து இந்த கொஷின் வரும். உங்களுக்கு வந்து போர்ஷனில் வந்து 2 லெசன் தான் இருக்குது. ஸோ அந்த காட்சியை கண்டு கவினுரை எழுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தான் இருக்கும். 2யும் வந்து படிச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் வந்து ஒரு கொஷின் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலை சொல்லாக்கம் கொஷினும் வந்து கன்ஃபார்ம் வரும். ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் வந்து படிக்கணும் அப்படின்னா மனப்பாட பாடல் வந்து ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பழவுள் தெரிக வந்து 2 லெசனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மொழியை மொழியோடு விளையாடு இதிலேருந்து உங்களுக்கு ஒன் வேர்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஷின்ஸில் வந்து எது இம்பார்ட்டன்ட் எது ரிப்பீட்டட் கொஷின் அப்படின்னு பார்த்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்.